மனிதனுக்காகத்தானே ஓய்வு நாளினையே படைத்தார். மகிமையின் தேவன் தாமே அன்பால் அதனையும் படைத்தார். நீ மனிதனாக இருந்தால் அந்த ஓய்வு நாளையே என்றும் ஆசரி. வீண் சந்தேகங்கள் உனக்கு இருந்தாலும் தேவனிடமே நன்கு விசாரி. அன்று மனிதனுக்காகத்தானே ஓய்வு நாளினையே படைத்தார். மகிமையின் தேவன் தாமே அன்பால் அதனையும் படைத்தார். நீ மனிதனாக இருந்தால் அந்த ஓய்வு நாளையே என்றும் ஆசரி. வீண் சந்தேகங்கள் உனக்கு இருந்தாலும் தேவனிடமே நன்கு விசாரி. படைத்தாரே தேவன் அனைத்தையுமே 6 நாட்களிலே. படைப்பினையே முடித்து வைத்தார் 7ஆம் நாளினிலே. எதனைத்தான் படைத்தார் அன்று அவரும் 7ஆம் நாளினிலே. 7ஆம் நாளினை படைத்தாரே அவர் 7ஆம் நாளினிலே. படைத்தாரே தேவன் அனைத்தையுமே 6 நாட்களிலே. படைப்பினையே முடித்து வைத்தார் 7ஆம் நாளினிலே. எதனைத்தான் படைத்தார் அன்று அவரும் 7ஆம் நாளினிலே. 7ஆம் நாளினை படைத்தாரே அவர் 7ஆம் நாளினிலே. ஆதாம் ஏவாள் முழுமையாய் பார்த்த அந்த முதல் நாளே. ஆண்டவரையே மகிழ்ச்சியோடு அவர்கள் தொழுது கொண்ட நாளே. அந்த நாளை ஆண்டவரோடே சேர்ந்து கழித்ததாலே அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக அது ஆசீர்வாதமான நாளே. ஆதாம் ஏவாள் முழுமையாய் பார்த்த அந்த முதல் நாளே. ஆண்டவரையே மகிழ்ச்சியோடு அவர்கள் தொழுது கொண்ட நாளே. அந்த நாளை ஆண்டவரோடே சேர்ந்து கழித்ததாலே அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக அது ஆசீர்வாதமான நாளே. தேவனுக்காக மனிதர்கள் படைக்கும் எதுவுமே பரிசுத்தம். தேவன் விரும்பிடும் எதனையும் படைப்பதுவே தேவ சித்தம். தேவனே விரும்பி படைத்த 7ஆம் நாளினை மறப்பதுவும் சரியா? தேவனே சொல்லிலிடும் இந்த உண்மையை மறுப்பதுவும் முறையா? தேவனுக்காக மனிதர்கள் படைக்கும் எதுவுமே பரிசுத்தம். தேவன் விரும்பிடும் எதனையும் படைப்பதுவே வசித்தம். தேவனே விரும்பி படைத்த 7ஆம் நாளினை மறப்பதுவும் சரியா? தேவனே சொல்லிடும் இந்த உண்மையை மறுப்பதுவும் முறையா?
இல்லையே என்றுமா சரி.